வர சொல்லிட்டாவே இல்ல இல்ல வரட்டும் அவங்க கொஞ்சம் ஜெல்ல விட்டாங்க அப்பதான் தூங்கலாம் போக கூடாது. சொல்லு வாட் ஹேப்பன் சொல்லு. எதனால கடைசி மேட்ச் வந்து இப்படி பண்ணிட்டீங்க? பேசிடுவோம் ப்ரோ. ஆஃப்லைன்ல பேசலாம். நான் சொல்லு, எனக்கு தெரியாது. வாண்ட் ரீசன் கண்டிப்பா வேணும். என்ன ப்ரோ ரீசன் எனக்கு புரியல ப்ரோ. கையில இருந்த மேட்ச் எப்படி போச்சு? ஜெயிக்கிறதுக்கு வக்கேலையாமா எங்களை வந்து அடிப்பாங்களாமா? யாரு ப்ரோ? நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க மதன் ப்ரோ, அங்க எவ்வளவு டீம் குத்திச்சுன்னு. பிடிஎஸ் வந்து அடிச்சா பரவாயில்ல, ஓகே ஒத்துக்கலாம். எங்க ரெண்டு பேருக்கும் ரைவல்ரி போயிட்டு இருக்கு. ஓகே, ஜெயிக்கவும் மாட்டாங்க. டீம் சேஞ்ச் விடுங்க இல்ல ஐவரி, எனக்கு புரியல. அவங்க வந்து அவங்களுக்கு தானே துப்பாக்கி இருக்கு, அவங்க சண்டைக்கு தானே வருவாங்க, வேற வழி என்ன? ப்ரோ 4 பேர் சண்டை போடுற இடத்துல 12 பேர் வந்தா எந்த டீம்? அது பிடிஎஸ் தானடா, அது பொருந்தும் எல்லாம். இப்போ பொருந்தும் ப்ரோ, கரெக்ட் தான் ப்ரோ. பட் அந்த இடத்துல நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க அங்க எவ்வளவு டீம்ஸ் புஷ் பண்ணிச்சுன்னு. ஆமா, நிறைய. ஏன்னா நீங்க ப்ரோ பிடிஎஸ் ஜெயிச்சது எனக்கு சந்தோஷம் தான் ப்ரோ. இல்லடா, எனக்கு இங்க பாரு ஐவரி, என்ன டவுட் என்னன்னா, நீ வந்து டிஃபெண்டிங் டீம், நீ தான் ஸ்கில் வச்சிருக்க, ஒன்னதான் அடிப்பாங்க எல்லாரும். டிஃபெண்டிங் டீம் நான் தான் ப்ரோ. நான் எவ்வளவு நான் ஃபைட்டரா போய் 40 பேரை அடிக்கிறதுக்கு? எனக்கு புரியல. ஃபைட்டரா தான் அவங்க வந்து 5 ப்ரோ. ஒண்ணே கில் அடிக்க ட்ரை பண்ணும் மதன் ப்ரோ, அதுவும் பண்றது கிடையாது. கேட்டேன் ப்ரோ, விடுங்க மதன் ப்ரோ, ட்ரிகர் தான் ஆகுது எனக்கு. ஏன்னா அவங்க சந்தோஷம். ஆனா உன் கையில இருந்த ஒரு வெற்றியடா, உன் கையில இருந்த வெற்றி. ஆமா ப்ரோ, என் கையில தான் இருந்துச்சு மதன் ப்ரோ. ஆமா, எப்படி இப்படி போய் சம்பந்தமே இல்லாம சிம்பா ப்ரோ வராரு, கேப்டன் ப்ரோ வராரு. ஏன்னா தேடி வந்து அடிச்சுட்டு இன்வைட் பண்ணிட்டு, நான்லாம் தேடியே வரல தெரியுமா அப்படின்னா எனக்கு புரியல. இல்ல ப்ரோ, லைக் தேடி வந்து அடிச்சது கூடி ஓகேயா, இன்வைட் பண்ணிட்டு நானும் உங்களை டார்கெட்டே பண்ணலடா. நான் கேட்டேனா ஜோர்டன் ஹாப்பி பிகாஸ் ஆஃப் யூ தலைவா? ஓகே தல, எனக்கு ஹாப்பி தான் ப்ரோ. ஜோர்டன் ஹாப்பியா தான், எனக்கு ஹாப்பி தான். ஈ டிசர்வ் இட் ப்ரோ, ஈ டிசர்வ் இட். சரி, என்ன இப்ப என்னதான் இப்ப சரி இப்படிதான் வார் போவோம் நம்ம. இதுக்கு என்னதான் நாங்க ஜெயிக்க மாட்டோம் ப்ரோ. இனிமேல எங்களை இப்படிதான் டார்கெட் பண்ணுவாங்க. பிடிஎஸ் தான் ஜெயிக்குமா ப்ரோ? அவ்வளவுதான். பிடிஎஸ் ஜெயிச்சுட்டே இருக்கும், நாங்க அப்படியே 10 டீம் அடி வாங்கிட்டே அவ்வளவுதான் ப்ரோ. இதுக்கு மேல போராட முடியாது மதன் ப்ரோ, நீங்களே சொல்லுங்க. ஆமா, உண்மையாலுமே வெறியான கேம் பிளே தான்டா. இதுக்கு மேல எங்களால என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல 3 வண்டி போய் அந்த 2 வண்டியை எடுத்து கஷ்டப்பட்டு டின்னர் அடிச்சோம் ப்ரோ. ஆமா, ஐயோ அதெல்லாம் அப்பா சத்தியமா இன்னைக்கு ஜெயிச்சிருந்தீங்கன்னா அதான்டா படம் இன்னைக்கு. ஆனா அவங்க படத்தையும் மாத்திட்டாங்கடா வெறியா. சரி விடு ஐவரி, என்னன்னா நீ கேட்ட மாதிரி என்ன தண்ணி டீமா கொடுக்குறது உனக்கு? ப்ரோ சரி விடு, இங்க அப்படி இப்படி இருக்குதான் செய்யும். என்னப்போ அரே, நான் ஒண்ணு சொல்லிட்டா கோச்சிக்காத, வேற எங்கேயாவது அவுட் சைட் ஜோன்ல இருந்துக்கலாம்டா. கடைசியில ஓபன்ல யாரு வராத மாதிரி பண்ண முடியும். யாரு வராத மாதிரி. அவங்க வந்து இங்க பாருங்க ப்ரோ, அவங்க வந்து பிரிசன்ல இருந்திருக்காங்க ஒரு டீம், சரியா? ஓகே, நாங்க போய் பொச்சின்கில சண்டை எடுத்துட்டு இருக்கோம், இவங்க பிரிசன்ல இருந்து பொச்சின்கி வராங்க எங்களை அடிக்கிறதுக்கு. புரியுது. திருப்பி கட்கா போனோடனே ஆஹா இவங்க செட்டில் ஆயிட்டாங்க, இப்ப போய் குத்தி மேன் லாஸ் பண்ணா ஏதாச்சும் பண்ண முடியும். இது என்ன ப்ரோ கேம்? இவ்வளவு ஒரு டிராஃபி கூட ஜெயிக்கல. குமார் நீதான் எங்களை அடிக்கிறது வாங்கலாம்னு கூப்பிட்டாமே எமோட் போட்டு. குமார் தான் காட்ட சொன்னா. சிம்பா ப்ரோ, நான் சிம்பா ப்ரோக்கு தான் எமோட் போட்டேன். குமார் தான் சொன்னா. இரு ஒரு நிமிஷம் லைவா கம் டு லைவ். ஒரே நிமிஷம். சரி இரு, இதை பார்த்துட்டு நீ சொன்னாதான் உனக்கு புரியும். நீ வந்து ஒன்னு சொல்றல ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்றது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்றது. சரிடா, இங்க வாடா. சரிங்க வா, இங்க வா, ஒரே நிமிஷம் இங்க வான்னு சொன்னேன். முதல்ல இதை பாரு கமெண்ட் முதல்ல கவனி. ஒரு நிமிஷம் கவனிச்சாதான் உனக்கு தெரியும். ஒரே நிமிஷம். கேட்டா நாங்க டார்கெட்டே பண்ணல, நாங்க ஜெயிக்கிறது குளறோம். எப்படி 5 கிலோ வச்சுட்டு எப்படி ஜெயிப்பீங்க? லைவ் பாரு ஒரே வின் ஸ்லாட் ஒன்னு சொல்லிருக்கு மாதிரி. ஒரே வின் சொல்லிட்டியா? லைவ் பாரு ஒரே வின் ஸ்லாட் ஒன்னு அவ்வளவுதான். லைவ் பாரு ஐவரி ஒரே நிமிஷம் மட்டும் பாருங்க. அதான் வாடாங்கறான், முடிஞ்சா வாடா அங்க பாருங்க. அதான் எவனா இருந்தாலும் வாடாங்கறான். வாடா ஆளா இருந்தா வாடாங்கறான். ஓபன் அடுத்து
குமார் அதாவது அறுத்து கிழிச்சு ஆடு தொங்க விட்டுற மாதிரி தொங்க விட்டுருவியாண்டா இவரு அப்படின்னு நீ சொல்றன்னு அவன் சொல்லிட்டான். நான் சொல்றேன்டா. அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதுக்கெல்லாம் பாப்பாங்களா குமார், அதுக்கெல்லாம் பாப்பாங்களா இவரு போட்டுட்டு இருந்தான். ஏன்னா போன மேட்ச் அவர் வந்து இங்க பாருங்க மதன் ப்ரோ, நாங்க வந்து அப்பதான் யாசினாவை கிளியர் பண்ணிட்டு ஃபுல் எக்யூப்டா இருக்கோம் சரியா. ஆமா ஓகே. சிம்பா ப்ரோ கேப்சன் ப்ரோ எல்லாம் போயிட்டு பொச்சின்சில அடி வாங்கிட்டு யாசினாக்கு வராங்க எங்களை அடிக்கிறதுக்கு. ஆமா அதனாலதான் நான் கத்தி குட்டி போட்டு என்னடா ப்ரோ நான் ரீகால் பண்ணி விட்டேன். ஸ்டார் பார்லதான் டார்கெட்லாம் பண்ணி வரல. நீங்களா ஒரு டார்கெட் விட்டுட்டீங்க. அதான் சொன்னேன். கடைசி மேட்ச் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? கடைசி மேட்ச் உங்க அடிக்க தான் வந்தோம். நீங்க பிடிஎஸ் அடிக்க முடியாதா உங்களால? பிடிஎஸ் அடிக்க முடியாதா? எதுக்கு இவன் பிடிஎஸ் அடிக்கணும்? நீ கில்லர் செட்டிங்களா? அந்த மேட்ச் கில்லே அடிக்கலையே. இல்ல நீங்க டிஃபெண்டிங் வச்சிருக்க. நீங்க தான 25 கில். நீங்க தான 25 கில். ஐவரி என்ன தவறா செய்யல. மாத்தி பேசுற பத்தி நீ தான் டிஃபெண்டிங் டீம். உன்ன தான் அடிக்கணும். வேற யாரும் அடிக்க முடியாதுல. இருந்தாதான் நான் வருவேன் ரைட்ல, இல்லாட்டி வர மாட்டேன். சரி என்ன ப்ரோ ஓகே 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 சிம்பா ப்ரோ நீங்க தான் மாஸ், நீங்க தான் எல்லாம் ஓகேயா. போய் தூங்குங்க நிம்மதியா. எனக்கு காசும் முக்கியம் கிடையாது எனக்குலாம். அது சரி நீ போற இது ஜிடிஏ வரலையா? நாளைக்கு காலேஜ் இருக்குமா ப்ரோ? நாளைக்கு வரேன். ஏய் நீ வரந்தானா நான் ஜிடிஏ போலான்னு இருந்தேன். புது லீவ் போட்டேன். நீ போ. வாடா நான் உனக்கு வேற டீம் கொடுக்குறேன். வாடா ஏன்னா ஓவரா பண்ற. உனக்கு தெரியாத வேற டீம் என்ன தரண்டா உனக்கு. எந்த டீம்ல வேணும் எடுத்துக்கடா. என்ஜாய் பண்றா. வேற டீம்லாம் வரல. அடிக்கிறேன் நாங்க தோத்தாலும் பரவாயில்ல. போடா லூஸ். எல்லாமே மாத்தி மாத்தி சொல்றேன். இப்படி சொல்ற அப்படி சொல்ற. சரி ரேங்க் போலாமா? எனக்கு 2 மேட்ச் வா. தூங்க போறோம் ப்ரோ. சரி போ. ஓதினா யாரு சொல்றது கேட்டுக்கோங்க. நீங்க யாருமே யோசிக்க விஷயம் செய்யும் அன்றும் இன்றும் இன்றும் அப்படின்றாங்க. ஐவரி சொல்ல ப்ரோ நான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே நான் போய் கோஸ்ட் ப்ரோட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஜிஜி ப்ரோ சூப்பரா இதாச்சுங்க. என்னடா சாக்கோ ஆச்சு? கூப்பிட்டு கேளுங்க गाइस. ஓஜே கூப்பிட்டு கேளுங்க. ஐவரிக்கு ஸ்பாயில் பண்ணும்போது நல்லா இருந்துச்சா? ஓ நீ ஸ்பாயில் பண்ணும்போது நல்லா இருந்துச்சான்னு கேக்குறாங்க. ஏய் யூடியூப் சாக்கோ சொல்லுவேன் மதன் ப்ரோ. சரி வேணாம். சரி சாக்கோ என்னடாச்சு? என்னடா கையில இருந்து வெட்டி கொடுத்துட்டீங்க தூக்கி 2 பாயிண்ட். எங்க ப்ரோ கொடுத்தானே ப்ரோ. இவங்க அடிக்க வராங்களே, இவங்களாச்சும் எங்க ஜெயிக்கிறாங்களா ப்ரோ? எதுக்கு ப்ரோ அடிக்க வரணும்? நீங்க என்னடா டிஃபெண்டிங் டீம்? நீங்க ஐஎஸ் கில்ஸ் ப்ரோ அடிக்கறாங்க. நாங்க ஐஎஸ் கில் ப்ரோ. இவங்க போய் நாங்க 17 கில். நாங்க 17 கில். நாங்க ஜெயிச்சியா? கம்மியா சாப்பிடுறோம். இரு அவன் 17 கில் அவங்க அடிச்சாங்க 21 கில் வரும். ஜெயிக்கல ப்ரோ. நீங்க தேடி வந்து அடிக்கிறீங்க. கேப்டன் வர மாட்டே பாக்குறேன் சிம்பா ப்ரோ. நீ ஏய் சாக்கோ 17 கில்னா அவன் ஒன்னு அடிச்சா 4 கில் வரும். வார ஆறவன் வந்து 17 கில் அடிச்சு ஜெயிச்சியா? அப்படிதான் ப்ரோ ஆடுறான். இங்க பாருங்க அதெல்லாம் கூடாது. இங்க பாருங்க தப்பு இங்க பாருங்க அது அதெல்லாம் கிடையாது. 17 கில்னா அவங்க அடிச்சா 4 கில் வரும். நீங்க தான் டிஃபெண்டிங் டீம் 21 ஆவா? போய் கில் அடிச்சு டிராப் அடிச்சு நியாயமே இல்லாம எடுத்தவங்க தான் திட்டுறீங்க. தவறான செயல். தப்பு பண்ணா 4 பேர் அவுட் ஆஃப் சொல்ல இருக்கும்போது எதுக்கு நீ வந்த? சரி சிம்பா நீ கிளம்பு. சிம்பா நீ போ. சிம்பா நீ போ. நீ கிளம்பு. நான் அந்த மேட்ச் வந்து ஸ்டால்பர்ல எங்களுக்கு ப்ரோ இல்ல இருங்க மதன் ப்ரோ இவங்க வராங்கன்னா டைரக்டா சவால் விட்டு ஐவரி அதெல்லாம் வந்து ஐவரி மாறுனா இவரி சவால் லூஸ் பை பேசுறீங்க. எங்க பாருங்க அமைதியா இருங்க. ஷோ அமைதியா இரு. ஷட் அப் சுப் கர் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இங்க பாருங்க வார்னா சண்டை தான். போருக்கு தான் நீங்க போயிருக்கீங்க. எல்லாரும் தான் அவங்க அடிப்பாங்க. பாக்குறவங்களும் அவங்க அடிப்பான். பார்த்தாவே அடிப்பான். தேடி வந்து அடிப்பான். அப்படியே ப்ரோ ஒரு மேட்ச் கூட இவங்க பிடிஎஸ் பக்கம் போல. தம்பி பைத்திய மாதிரி பேசாத. அவன் 22 நீ தான் 25. ஒன்னதான் இப்ப பிடிஎஸ் ஏடா பிடிஎஸ் பெண்கள் டீம் அடிச்சு இப்ப பெண்கள் டீமுக்கு இது பண்ண போறியா? அமைதியா பிடிஎஸ் பெண்கள் டீம் தான் அடி வாங்கிட்டு ஏதாவது பேசிட்டு அதெல்லாம் போய் பேசிட்டு இருக்காது. நீ பெண்கள் டீம் அடி வாங்கிட்டு பிடிஎஸ் முதல்ல பெண்கள் டீம் அடி வாங்கி செத்து போயிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லுவா? பெண்கள் டீம் அடிக்க மாட்டாங்களா? இவங்க சூப்பர் கேர்ள் டீம் போட்டு பொழந்துச்சு பிடிஎஸ். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் தப்பு. நீ ஏன் அப்ப சிம்பா டீமை விட பெண்கள் டீம் என்ன சொன்னாங்கன்னு? அடே
வார்ல நீ உனக்கு தான் தெரியல ஃபிளாங்க் பண்ணி ஒரு இடத்துல ஒரு இடம் போக முடியாது. டீம் நடந்தது ஈவென்ட் ஃபைட் ப்ரோ. Whatever it is. கடைசி ஜோன்ல வந்து குத்துறதுக்கு இங்க பாரு எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. இப்ப ஜோன்ல அவ்வளவுதான் இருக்கு. எராங்கல்ல அவ்வளவு ஸ்பேஸ். இங்க பாரு எராங்கல்ல அவ்வளவு ஸ்பேஸ் தான் இருக்கு. அவ்வளவு அதுக்குள்ளதான் வருவாங்க. எல்லா டீமும் அடிப்பாங்க. எல்லா டீமும் அடிப்பாங்க. இதுதான் இப்படிதான் இருக்கும். இல்லைன்னா இருக்காது. நீங்க இதெல்லாம் காரணமா சொல்லாத. ஜஸ்ட் பிளே யுவர் கேம். அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுல என்ன இருக்கு? இப்போ நீங்க உங்களுக்கு தேடி வந்தா நீங்க அடிச்சீங்கன்னா 4 கில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தானே ஹையஸ்ட் ஸ்கில்ஸ்ல. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அடிச்சுதானே விட்டாங்க. அடிச்சுதானே விட்டாங்கடா சிம்பாவை. அப்புறம் என்ன விட்டாங்கடா. பாத்துக்கோ எல்லாம் லைவ்ல தான் இருக்கும். பிஓவி பாத்துக்கோ. அங்க இருக்கும்போது நீங்க வந்தீங்கன்னா என்ன ப்ரோ நீங்க யாருமே லைவ் பார்க்க மாட்டீங்க. அறிவிக்கப்பட்டது. சிம்பா டீமும் ரைவல்ரி அவ்வளவுதான். தேவையில்ல ப்ரோ. நீங்க ரெண்டு டீமும் நான் எப்படி ஜெயிக்கிறீங்க நான் பாத்துறேன் ப்ரோ. எந்த டீம் பாத்துறேன்? எந்த டீம்? யுவாகா டீமோ இது சிம்பா ப்ரோ டீமோ. இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சதே இல்லையே. இவங்களே ஜெயிக்க மாட்டாங்க. இன்னும் எப்படி ஃபர்ஸ்ட் இது ஜோனே வெளிய அனுப்புறேன் பாருங்க. பாத்துலாம். ஏடா நீ ஐவரி ப்ரோ ஜெயிக்காத நீ இப்படி லாட் பண்ணிருக்க. மிலிட்டரி பேஸ்ல டார்கெட் பண்ணி வந்து அடிச்சா ஞாபகம் இருக்கா நீங்க? பாத்தலாம் ப்ரோ. நீங்க மனதோட அடிச்சீங்க ப்ரோ. ஏதாச்சும் ஒரு நான் சொல்ல மாட்டேன். மோகன் ப்ரோ thank you so much for the super chat bro. நான் வந்து இங்க ஓகே நான் வந்து வார என்ன பண்ணுமோ அதான் ப்ரோ பண்ணேன். எதுமே தப்பா பண்ணல. ஆமா ப்ரோ. அதே பார்க்கலையே நீங்க இன்னைக்கு. ஏய் அவனால முடிஞ்சிருந்தாடா பண்ணுவான். மீத சிம்பா வெல் பிளேட் சிம்பா. போ சிம்பா. யார் பண்றதா கரெக்ட். பாரு சண்டை எல்லா டீமும் போடணும். சண்டை எல்லா டீமும் போடணும். எந்த டீம் இந்த மாதிரி சொல்லுதோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லா டீமையும் அடிக்கணும். போ நீ கிளம்பு. எல்லா டீமே அடிப்போம். எல்லா டீமே நீ எல்லா டீமே அடிப்பாங்க. உனக்கு எல்லாமே தெரியல. நீ எப்படி வந்து ஒரு டீமை சூஸ் பண்ணலாம்? இவன் தான் என்ன அடிக்கணும், இவன் தான் என்ன அடிக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் தான் அடிப்பாங்க. மீதர் வார்னா அப்படியே இருக்கு. சூஸே பண்ணல ப்ரோ. ஏன் தோக்குறீங்கன்னு கேட்டா இதுதான் ரீசன். ஆனா அது ஓகே தான். பட் ஆனா நான் சொல்றேன் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்படிதானே வாரே இருக்கும் சொல்றாங்க. சரி ப்ரோ எங்களை கொன்னுட்டு அட்லீஸ்ட் உயிரோடவாச்சும் இருக்கணும்ல. அதையும் பண்ண மாட்டாங்க. அப்ப எங்களை எதுக்கு அடிக்கணும்னு நான் கேக்குறேன். அவங்க ஒரே ஒண்ணுதான் சொல்றேன். நீங்க வந்து ரொம்ப காலமா ஒரு டீம்ல ஆடுறீங்க. உங்களுக்கே கஷ்டமா இருக்கப்போ எங்களுக்கு எல்லாம் நல்லா மாறி மாறி போயிட்டு இருக்க டீம் ப்ரோ. அப்போ அது ஓகே ப்ரோ. என்ன நியாயம்னு தெரியலையே. சரி 17 கில்ல எப்படி அடிச்சீங்க? என்ன கணக்குனே தெரியல. வார் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு. 17 கில்ல எப்படி அடிச்சீங்க? ஃபுல்லா வச்சு ஆடுறீங்க. 17 கில்ல எப்படி அடிச்சீங்க? 17 கில்ல எப்படி அடிச்சீங்க? நீங்க ஜெயிக்க முடியாதுக்கு எப்படி ரீசன் சொல்லலாம்? 17 கில்ல எப்படி அடிச்சீங்க? நான் அதான் கேக்குறேன். ரீசன் தப்பான ரீசன். 17 கில்ல சினர்ஜி எல்லாமே எப்படி அடிச்சீங்க? சரிடா டேய். இதுடா ஏத்துக்கவே மாட்டேன். இங்க பாருங்க. ஏதாவது வந்து மாற்றம் தேவைப்படுதா உங்களுக்கு? ஏன்னா இதோட வெளியே சனிக்கிழமை போனா வெளுத்துருவாங்க. ஆல்ரெடி அவங்க லீட் போயிட்டாங்க. 3 பாயிண்ட் போயிட்டாங்க. இந்த ஆல்ரெடி 10,000 பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த 10,000 எங்களுக்கும் அவங்களுக்கும் தான் சண்டை. நடுவுல வந்து ஜெயிக்காத டீம்ஸ் எல்லாம் வந்து தலையிடும். நாங்க பார்த்து ஈஸி எங்களை அடிச்சுக்கோங்க. நாங்க தான் இழிச்ச வாங்கன்னு போறதா பாத்துலாமா ப்ரோ? அவங்க நாங்க பீட்டஸ்ல பள்ளி எல்லாம் வாங்குனீங்களாடா அப்படியே அந்த நோவா கிட்ட அந்த கடைசி மேட்ச் நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ராட்ரிக் ப்ரோ வீட்டுக்கு போயிருவாரு. ஓகேயா? ஆமா. அதுக்கப்புறம் எவ்வளவு டீம் வந்து குத்துதுன்னு நீங்களே பாருங்க. ஆமா பெண்கள் டீம் வந்துச்சு. அதுக்கு ஒரு பீட்டஸ் வந்துச்சு. 2 டீம் வந்துச்சு. ஆமா 2 டீம் பார்த்தேன். 3 டீம் மொத்தம். சிம்பா ப்ரோ அங்கதான் வந்தாரு. ஏன் இது முன்னாடியே ஜோன் பிடிக்க வேற எங்க வரணும்? ஓ அப்படியா? வேற லெவல் கேப்சன் ப்ரோ. நீங்க முட்டு கொடுத்துட்டு இருக்க இப்போ. இல்ல பண்ணாத தப்புக்கு பேசினா இல்ல சாக்கோ பண்ணாத தப்பு சொன்னா நான் ஒன்னு கேக்குறேன் பாத்து சாக்கோ அதெல்லாம் தப்பே கிடையாது சாக்கோ. நான் சொல்றத கேளு. ஜார்ஜா புல்ல இருந்து உனக்கு கட்கால எனிமி இருக்கிறது தெரியலையா? உனக்கு வந்து அங்கதான் போறோம். அங்கதான் சரி ஓகே விடுங்க. இந்த வார்லாம் அப்படிதான் இருக்கும். ஃபைட் எடுத்தோம் நாங்க. வார் பேரு போர்னா அப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான். இவங்க வந்து அடிக்கட்டும். அது நாங்க சொல்ல முடியாது. இவங்க ஒவ்வொரு டீமும் அவங்க வின் பண்றாங்களா? அதான்டா இங்க பாரு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீயே வின் பண்ணல. இங்க பாரு நான் என்ன சொல்றேன்னா ஆனானப்பட்ட பிடிஎஸ் 15 மேட்ச் தோத்துச்சு. ஆனானப்பட்ட பிடிஎஸ் 15 தொடர் தோல்விக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஒரு வெற்றி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 ஸ்ட்ரைட் தோல்வி பிடிஎஸ்.
இன்னைக்கு தான் அவங்க 2 மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் டஃபா தான் இருக்கு. ஸோ இதுல மொத்தம் நடந்த 10 மேட்ச்ல 9 டிஃப்ரெண்ட் டீம் ஜெயிச்சிருக்குது. ஒரு டீம் ஜெயிக்கல. வார் பிளாட்டினம் பிளேயர்ஸ்க்கானது கிடையாது. அது மாறி பல வருஷம் ஆகி போச்சு. இப்போ சரி ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சொல்லு. இவங்க பிடிஎஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏன் அடுத்த மேட்ச் பிடிஎஸ் டார்கெட் பண்ணல? யாரு சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க நாங்க ஐஎஸ்கில்சி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்னு. ஓகே, இந்த 2 டீமும் ஏன் பிடிஎஸ் கிட்ட ஃபைட் ஏன்டா போல சிம்பா அண்ட் பிடிஎஸ் ஏன்னா போய் நீங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அடிக்கல? காரணம் சொல்லுங்கடா, கேக்குறாங்கல்ல. இதுக்கு முன்னாடி அவன் கில் மேட்ச்ல ஐஎஸ் கில் எடுக்கானே, அவங்க கையெழுத்துல எடுக்கலையே. 22 இல்ல மூணாவது மேட்ச் அவங்க தான் எடுத்தாங்க 22. இவங்க தான் அதை உடைச்சு 25 எடுத்தாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி டிஃபெண்டிங் டீம் 23 கில் எடுக்கணும்னா 23 கில் தான். அதுதான் 20. சரி, அவங்களே டிஃபெண்டிங் கூட. ஆமா ஆமா இவரே ஆமா இவரே இவங்க அவங்கள ஏன் போய் அடிக்கல? அப்போ ஏன் மாஸ் அடிக்கலனா அவங்க தான் இப்ப ஐஎஸ்டி கில் எடுத்தவங்கள டிஃபெண்டிங் பண்றவங்க தான் வந்து குத்துவாங்க. நம்ம போய் டிஃபெண்டிங் குத்துறது எப்படி? அப்படிதான் நீங்க குத்துனா நாங்க தான் டிஃபெண்டிங், அதனால எங்களை வந்து அடிச்சீங்க. அதே மாதிரி தான் அந்த முதல் மேட்ச் ஜெயிச்ச டீம் ஃபைட்ல இருந்தோம். நாங்க ஃபைட்ல அப்ப எங்க அடிக்கும் போது மட்டும் ஃபைட்ல இருக்க மாட்டீங்க, அதானே? எங்கயா அடிக்க வேற லெவல் ப்ரோ. ப்ரோ சரி விடுங்க மேம் ப்ரோ, நாளைக்கு பேசிக்கலாம். சரி விடு போ, நீ வரல ஜிடியா. ஐயோ ஐயோ இல்ல ப்ரோ, நான் தூங்க போறேன். சரி போ, எங்கேயோ கொண்டு போய் முடிச்ச போறாங்க. நான் சாக்கோ ஐவரி ஏதாவது டீம் சேஞ்ச் மாத்தணுமா கடைசியா? டீம் சேஞ்ச் புரிஞ்சுக்காம பேசுற இவரு அண்ணா. சரி விடுங்க, போங்க போங்க போங்க. சரி நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் போங்க. சரி போங்க போங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். நான் எல்லா டீம்ட்டு பேசுறேன், என்ன ரைவல்ரி என்ன பிரச்சனை அப்படினா. வரல ஐவரி, அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. பிஓ பாத்துக்கோங்க, அப்பதான் புரியும். டேய் வா, பேட்டில் பிட்வீன் தி ஸ்ட்ரீமர்ஸ் டீம் செட் பண்ணி போய் தான்டா ஆவணும். என்னடா முட்டு கொடுத்துட்டு இருக்கற? அது ஓகே. ஆமாடா அப்படிதான் அடிப்பேன். ஆமா அப்படிதான் அடிப்பேன்னு சொல்றா. ஆமா அப்படிதான் அடிப்பேன், என்ன பண்ணுவேன்னு கேளு. ஆமா அப்படிதான் அடிப்பேன், என்ன பண்ணுவ நீ? உன்கிட்ட துப்பாக்கி இருக்குல்ல, சண்டை போடுன்னு சொல்லு. இருக்குடா சொல்லப்பா, படி சொல்லு. ஆமா அப்படிதான் அடிப்பேன்னு சொல்லு. சொல்லு, வாய் தர. ஆமா அப்படிதான் அடிப்பேன். போ கிளம்பு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் போர் தொடங்கியது. அவ்வளவுதான். டிராஃபி அடிப்பேன். டிராஃபி அடிப்பான், டிராஃபி எங்க அடிப்பான்? டிராஃபி அடிப்பான். அன்னைக்கு ட்ரை பிரேக்கர் வந்தானே, அடிக்கலாம். டிராஃபி எடுத்தாரா? உங்கள மாதிரியே நான் கேக்குறேன். டிராஃபி அடிக்கலாம். ஒரே டீம்ல நான் உட்கார்ல ஐவரி வசூல அத புரிஞ்சுக்க சரியா? நான் வந்து சிப்பா கேக்க குமார் ஒரு டீமா ஆடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டீமா கொடுங்க, நான் அடிச்சு காட்டுறேன். எதனால ஒரு டீமா மாத்துறாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்குன்னா வாய்ப்பு கொடுத்தா தானே இருக்க முடியும். பெர்ஃபார்ம் பண்ணாலும் நீங்க எங்க ஆடாம இருந்தீங்க அன்னைக்கு பிடிஎஸ் 2.0 ஆடலையா? டை பிரேக்கர் தோக்கலையா? ஆடனே அதுக்கு பேரு வாய்ப்பு இல்லையா? அதுக்கு பேரு வாய்ப்பு இல்லையா? இவரையும் கேக்குறதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. பதில் சொல்லுங்க. எங்க அங்க ட்ரை பிரேக்கர் பண்ணானே? கிட்டுன்னு வெளிய அமிச்சாங்க, ஞாபகம் இல்ல? நான் மட்டும் தானே நாக் அவுட் ஆயிட்டு இருந்தேன். அப்புறம் யுவாக்கா டீம்ல இருந்து அமிச்சாங்க, அது பேர் வாய்ப்பு இல்லையா? அப்புறம் தின்போ டீம்ல ஆடினாரா ப்ரோ? தெரியலையே. ஐவரி ப்ரோ என்ன எங்க வாய்ப்பு கொடுக்க? சிம்பா ப்ரோ அப்புறம் பேசலாம். எங்க வாய்ப்பு கொடுக்காம இருந்துச்சு சொல்லுங்க. எங்க எனக்கு வந்து அங்க பேசவே விடல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பா கேக்குறான் பாரு. சிம்பா ஐவரி சிம்பா கேக்குறான் பாரு. கேள்வி ஒண்ணுதானே கேக்குறேன். கேள்றா இவ்வளவு காலம் இவர் ஸ்பாய்லர் எத்தனையோ டீம் பாய்ல பண்ணி விட்டுருக்காரு, என்னமோ பண்ணிருக்காரு. அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியும் ப்ரோ, நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் அதுக்கு பதில் சொல்ல அவனை ஸ்பாய்லரா இறக்கி விட்டதே நான் தான் அவன் எக்ஸாம் அப்ப கூட போன் பண்ணி கூப்பிட்டு வாடா பிடெஸ்ட் வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க வாடான்னு நான் தான் கூப்பிடுவேன். நான் தான் ஸ்பாய்லர் ஆகி விடுவேன். அதுக்கு ஒண்ணு அவன் காரணம் கிடையாது. அதுக்கு நான் ஐ வில் டேக் தி ப்ளேம். நான் தான் காரணம். அதுக்கு ட்ரை பண்ணலனே, அதான் நான் இன்னைக்கு அது கில் எடுக்காம ட்ரை பண்ணனே இவங்கள இது பண்ணி. இல்ல சிம்பா, நீ இப்படி கேளு. நீ இவ்வளவு காலமா விளையாடுறிய, நீ ஏன் டிராஃபி ஜெயிக்க மாட்டேங்கன்னு கேளு சிம்பா. அப்படிதான் கரெக்டான கேள்வி. ரீசன்ட் டேஸ்ல யார் ஜெயிக்கல? பொங்கல் டிராஃபில யார் ஜெயிச்சாரு? ரெண்டு டிராஃபி இந்த சீசன் அதெல்லாம் முடிங்க, அதெல்லாம் முடிஞ்சு பழைய சீசன் இந்த மாதிரி நீங்க அதெல்லாம் பழைய காலம் ஆதி காலத்துல இருந்தா பேசாதீங்க. இப்ப கரண்ட் சீசன் என்ன பண்ணிருக்கீங்க? சரி ப்ரோ, இன்னைக்கு என்ன நீங்க 25 கில் அடிச்சு டின்னர் போட்டோம். நீ என்ன பண்ண? எங்களை அடிச்சிட்டு போய் சேர்த்துட்ட. சிம்பா ப்ரோ உங்கள மாதிரி வந்து 15 கில் அடிச்சு டின்னர் போட்டியா? மேட்ச் என்னன்றது தெரியுமா?
இந்த சீசனோட ஸ்டார்டிங்லயே நாங்க வின் பண்ணி நாங்க ஸ்லாட் 2 லாம் போனோம். bro, ஆமா 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 ஸ்லாட் 1 லாம் போனோம். ஸ்லாட் 1 போனாடா சிம்பா ஸ்லாட் 1 நீங்க நானும் ஒண்ணுனா இப்ப நீங்க தான் பழசுல பேச வேண்டாம்ன்றீங்கல. நீங்க சொன்னீங்க பழசுல இல்ல மதன் ப்ரோ இருங்க என்ன பேச இரு ஐவரி இத சொல்றேன் நான் சொல்றேன். நீங்க தான் பழச பேசாதீங்க பழச பேசாதீங்க. இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு என்ன பண்ணீங்க? நான் பண்ணதா சொல்றேன். ஸ்லாட் 1 போனோம். சீசன் வார் என்ன சொல்றான்? ஐவரி சீசன் வார் தான ஸ்லாட் 1 இந்த சீசன் வார் தான். நீயும் சிம்பா ஒரே ஸ்லாட் தான் சரியா? நீயும் சிம்பா ஒரே நீ ஜெயிச்சேன்னு கேட்டல. சிம்பா ஜெயிச்சா நீ பார்ட் ஆஃப் இதுதானே. ஏய் ஐவரி நீ 3ல இருக்கியா? ஐவரி லேட்டஸ்ட் வின்ல சிம்பா 4ல இருக்கா. 2 பேரும் ஒரே ஸ்லாட் தான். இன்னைக்கு நடந்ததே சீசனல் வார் தானே. இன்னைக்கு ஜெயிக்கல அவங்க. இன்னைக்கு தான் அடி வாங்கிட்டாங்களா? இராய்விரி இன்னைக்கு சிம்பா வந்து டார்கெட் பண்ணி வரல. நீ தூங்க போற எப்படி வந்து பண்ணலன்னு சொல்லுவானா இவன்? இது எப்படி என்ன பாக்குறவன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கானா? நீங்க தேடி வரலையா? அவங்களை அடிச்ச உடனே நீங்க கார் திருப்பி ஓடலையா? ஏன் அவன் வந்து அடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ யாரா மகள? நீ யாரா அடிக்க சொல்றீங்க? நீ யார தோற்க கூடாது நீ அடிக்க சொல்றீங்க யாரா? பால் நீ ஃபிக்ஸ் பண்றியா? சரிங்கண்ணே சரிங்கண்ணே சொல்லுங்க. அவன் டார்கெட் ஆடுவான் ரைபிலிட்டி ஆடுவான். நீ இல்ல நீ அவனை வரக்கூடாது சொல்றீங்க யாரு? நீ என்ன சொல்லுவ? எப்படி சொல்லுவ? என்ன நீ பாத்து கிழிச்சிட்ட? அவன் அடிப்பான்டா என்ன பண்ணுவ? அடிப்பான் வருவான் போய் அடிப்போ திருப்பி அடி. என்ன கதை அவனை வந்து மிரட்டிட்டு இருக்கிற நீ? வரக்கூடாது போக கூடாதுன்னு. இது என்ன மென்டலி டேமேஜ் பண்றது அவனை? அங்க போனாவே இவங்க இப்படி சொல்லுவாங்க ப்ரோ நம்ம அங்க போவேன் ப்ரோ அப்படின்னு யாருன்னு சொன்ன நடக்காது. அமைதியா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. வெளியே பேசிட்டாங்க இது பேசிட்டாங்க அதுதான் சொல்லணும். அவன் வந்து வாருக்குள்ள வந்து துப்பாக்கி வச்சு அடிக்கிறான்னா சொல்லக்கூடாது. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் எல்லா டீமும் டார்கெட் பண்ணுவாங்க. எல்லா டீமும் அடிப்பாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. வாரு என்ன எனக்கு புரியல. எனக்கு நீ என்ன நீங்க எல்லாம் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நடுவுல. எல்லாரும் அடிக்கதான் செய்வாங்க. யார் அடிக்கூடாது சொல்றது தப்பான பேசுது. அப்புறம் எப்படி 10 மேட்ச்ல 9 டிஃபரெண்ட் டீம் ஜெயிக்கும்? அப்ப ஒரே டீம் தான் ஜெயிக்கும். வாரம் இப்பதான் கரெக்டா போயிட்டு இருக்கு. நீங்க இப்ப பொல்யூட் பண்றீங்க. எல்லாரும் அடிப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாரும் ரைவல்ரி தான். இங்க யாரு கீழே கிடையாது. யாரும் அடிக்கிற மாதிரி தெரியல மதன் ப்ரோ. ஐவரி புரிஞ்சுக்கோ ஐவரி. அவங்களால முடிஞ்ச வந்து அடிக்க முடியும். அவங்க போய் ஆட்டு போய் நிப்பாங்க. யாரு அவங்களால அவங்களுக்கு கில்ல உங்கள 4 பேர் இல்ல மதன் ப்ரோ இருங்க. இப்ப பீட்டஸ் இருக்கா என்ன பண்ணுச்சு? கார்னர்ல போய் பொங்கல் டீம், கார்னர்ல போய் இவங்க டீம், மாங்க் டீம், அந்த மாதிரி கார்னர்ல சுத்திட்டு இருப்பாங்க பாத்தியா? ஏப்பசாப்ப டீம் எல்லாம் அடிச்சுட்டு கில்ல 20 சேர்த்துட்டு தான் கடைசி ஜோன் வந்து ஜெயிச்சாங்க. நீங்க நினைக்காம டைரக்டா அவனை குத்துறான். பீட்டஸ் குத்தல ஓட்டான். நீ அங்கதான் இருப்பேன்னு தெரியும். வந்தான் அவங்க கிட்ட வரல. பீட்டஸ் என்ன பண்ணுச்சு? பீட்டஸ் நீ மஞ்சள் உயிரோட இருந்தல. மஞ்சள் ஒன்று உயிர் இருந்துச்சுல. வந்தான அவன்கிட்ட அவன் பதுங்கிதானே இருந்தான். அவனே பயப்படுறான் பீட்டஸே வரத்துக்கு உங்ககிட்ட. அவன் பீட்டஸ் போய் சொல்லுவியா நீ ஏன் பயப்படுற என்கிட்ட வரணும்? அதெல்லாம் விடுங்க. நான் ஒண்ணே கேக்குறேன். இப்ப எவ்வளவு 30 மேட்ச் கிட்ட முடிஞ்சிருக்கா சீசனல் வரல? இல்லையே 15 தானே முடிஞ்சிருக்கு. 15 மேட்ச் முடிஞ்சிருக்குல. இந்த 15 மேட்ச்ல ஒரு மேட்ச் எடுத்து காட்டுங்க. இவங்க யாராச்சும் பீட்டஸ் டார்கெட் பண்ணி அடிச்சு ஒரு மேட்ச் காட்டுங்க. நான் லிஸ்ட் எடுக்கிறேன். எங்க எவ்வளவு பேர் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்கன்னு. ஐவரி நம்ம எப்படிடா போய் ஒரு டீம் வந்து அடிக்க கூடாதுன்னு சொல்ல முடியும்? அது ஃபிக்ஸிங் ஆயிரும்டா. இல்ல ப்ரோ இவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க. எங்களையும் ஜெயிக்க விட மாட்டாங்க. நீங்க தான் வந்து கேக்குறீங்க ஏன் ஜெயிக்க மாட்டீங்க? நாங்க என்னதான் பதில் சொல்றது? நீங்களே சொல்லுங்க. பாரு இங்க அதான் சொல்றேன்ல சண்டைனா துப்பாக்கில இருக்குதா செய்யும். வேற வழி இல்லையே. நோ அதர் ஆப்ஷன் இல்லடா. டே ரைவல்ரி நீங்க தான் அனௌன்ஸ் பண்றீங்க. நான் தேடி வந்து நீங்க தான் அடிக்கிறீங்க. ரியாட்டா தேடி போய் நீங்க தான் அடிக்கிறீங்க. அவங்க ஜெயிக்க கூடாம பண்றீங்க. நீங்களே கிரியேட் பண்ணிட்டீங்க. அப்புறம் மறுபடியும் அவங்கள திருப்பி வந்து உங்களை அடிக்க கூடாது. அப்படி தேடி போய் அடிச்சு ஜெயிக்கிறோம் ப்ரோ. அது ஒண்ணு இருக்குல்ல. இங்க பாரு நீ தேடி போய் அடிக்கிற பலமாய்ந்த 4 பேர் இருக்கீங்க. அதெல்லாம் ஜெயிக்கிறீங்க. இவங்க தேடி போய் அடிக்கிறாங்க. பினிஷ் பண்ண தெரியல இவங்களுக்கு. கேம் பினிஷ் பண்ணதுல உங்க மாதிரி அவங்க ஹையர் ஐக்யூ ஸ்கில்லோட விளையாடுறான்னு நினைக்கிறியா? கேம் பினிஷ் பண்ற இது உனக்கு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 பிரிச்சு பார்க்க தெரியுது. ஃபர்ஸ்ட் மஞ்சள் கலர்ல கில் அடிக்கணும். அடுத்து டோன் செட் பண்ணிக்கணும். மூணாவது வந்து கரெக்டா சோல் எடுத்து அடிக்கணும். இவங்களுக்கு அடிக்க தெரியுது. கரெக்டா பினிஷ் பண்ண தெரியல. ஒரு நார்மல் 4v4ல மாட்டிக்கிறானு கடைசியில. நீ தானே லைவ் பாக்குற. சிம்பா வந்து பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ல வரலையா? எவ்வளவு நேரம் பேண்டேஜ் அவனால பேண்டேஜ் போட்டு எவ்வளவு நேரம் உங்களை விட அதிகமான பாயிண்ட் யார் எடுக்கிறா? சிம்பா தான் எடுக்கிறான். நீ எடுக்கிற
அது கவனிடா. அவங்க நீ அவங்க ஜெயிக்கல அப்படின்னா அவங்க 99% ஜெயிச்சிட்டாங்க, 1% அவங்களால ஜெயிக்க தான் முடியல, அதுக்குதான் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதுக்கு நீ அவங்கள பிளேம் பண்றது தப்பு. நீயும் அவனும் ஒன்னே தான். நீ 3வது ஸ்லாட் அவன் 4வது அவன் ஜெயிச்சவன் தான்டா. அவனை நீ தோத்த மாதிரி நீ அவன் ஃபீல் பண்ண வைக்கிற. அவன் ஜெயிச்சவன். அவன் இன்னையோட மேட்ச பத்தி பேசுறேன். நான் பொதுவாவே சொல்றேன்டா, நான் பொதுவாவே சொல்றேன் இவரி, அவன் ஜெயிச்சவன் உண்மையாலுமே சீரியஸா. அவனும் நீயும் ஒரே ஸ்லாட் தான். நீ அவனை விட மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது. அவனும் உன்னை விட மேலேயும் கிடையாது கீழே. நீ அவனும் ஒண்ணுதான். நீ அவனை ஜெயிக்கல சொல்றது தப்பு. அவன் ஜெயிச்சுட்டான். அவன் ஸ்லாட் 1, நீ கூட ஸ்லாட் 2 தான். அவன் ஸ்லாட் 1, சிம்பா ஸ்லாட் 1. நம்மள லைவ்ல இருக்கும் பாரு, சிம்பா லைவ். அவனுக்கு பேச தெரியல. ஜெயிச்சுன்னு கேட்கும் போது யோசிக்கிறான். அவன் ஜெயிச்சான் சீசனல் டிராஃபில, அவன் நம்பர் 1 ஸ்லாட்ல இருந்தான். அதுக்கப்புறம் எஸ்டிஜி ஜெயிச்சு முன்னாடி வந்துருச்சு. அன்னைக்கு எஸ்டிஜி ஜெயிக்கலன்னா சிம்பா தான் ஸ்லாட் 1, 2வது மேட்ச் ஜெயிக்கலன்னா. புரிஞ்சுக்கோங்கடா, அவன் ஜெயிச்சவன் தான்டா. ஜெயிச்சா அவன் ஜெயிச்சவன் போய் ஜெயிச்சன்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா அவன் ஜெயிச்சவன் தான். என்ன பேச்சு? உன்னை அடிச்சுதான் அன்னைக்கும் அவன் ஜெயிச்சான். சிம்பா ஒன்ன அடிச்சு ஜெயிக்கல, பீட்டஸ் அடிச்சு ஜெயிச்சான். தெரியுமா உனக்கு? 2 வாட்டி பீட்டஸ் அடிச்சு ஜெயிச்சான் சிம்பா. மிராமர்ல யார் அடிச்சா பீட்டஸ? நீ கேட்டிய வந்து இது மாதிரி வந்து எங்களை எப்பவா அவன் நம்பர் 1 ஸ்லாட் போனது யாரு? பீட்டஸ் அடிச்சு ஜெயிச்சவன். ஈஸ்வா, ட்ரோல், சாய் 3 பேர் அடிப்பான். அவங்கள தான் எங்களை போட்டு திட்டுறாங்க. 3 வாட்டி அடிக்கலன்ற ஒரு ஸ்டேட்மென்ட் நீங்க வைக்க கூடாதுடா. நாங்க இவா டீம் கூட தான் நாங்க அடிச்சிருக்கோம். கேளுங்க, நாங்க நேத்து கூட மேட்ச் போய் அடிக்க போனோம். நீ வந்து செம்மையா விளையாடுவ, உனக்கு அறிவு அதிகம். நான் இப்பே சொல்றேன், நீ உன்னை யாரோ மேனிபுலேட் பண்றாங்க. நீ உன்னோட பொட்டன்ஷியல இழக்கிற. நீ உன் பொட்டன்ஷியல இழக்கிற. வேற ஏதோ காரணம் தேடுற, உன் மேல தப்பு வச்சுட்டு. அன்னைக்கு சிம்பா பீட்டஸ் உடைச்சி சாயி, ட்ரோலு, ஈஸ்வா 3 பேரையும் கொன்னு, ரவுடியும் 2 பேர் இருப்பாங்க. அவன் டீம் உடைச்சி சிம்பா டீம் ஜெயிச்சு ஸ்லாட் 1 வரும். மிராமர் மேட்ச் டீம்ல யார் இருந்தா? ரவுடி, ஓபி, அப்புறம் யாரா இன்னொருத்தன் ரெமோ, ரவுடி, ஓபி கடைசியா விளையாடுவாங்க சிம்பா டீம்ல. இன்னைக்கு நீ கேட்டிய பீட்டஸ் அடிக்கல, அவங்க அடிச்சுதான் ஜெயிச்சாங்க. யார் அடிக்க ஜெயிக்கல? எப்படி ப்ரோ? கடைசி ஜோன் ஃபைட் அது பேர் டார்கெட் எடுத்து அடிக்கிற ஃபைட். டார்கெட் இல்லடா, பட் நீ ஜெயிச்சாங்கல்ல. நான் பேசுறது டார்கெட் பண்றது பத்தி நான் ப்ரோ. நான் அவங்க அடிக்கிறது பத்தி நான் பேச கிடையாது. லாஸ்ட் ஜோன்ல அடிக்கிறது பேர் டார்கெட் கிடையாது. ஐவரி வின் மேட்ச்ல நீ கடைசியா வந்தா உன்னை அடிக்க போறான். அன்னைக்கு நடந்து வின் மேட்ச், இன்னைக்கு நடந்து ஐஎஸ் ஸ்கில்ஸ். என்ன கணக்கு? அவன் அடிச்சுதான்டா ஜெயிச்சான். அவன் உண்மையாலுமே ஜெயிச்சவன் தான்டா. ஜெயிக்காத மாதிரி சொல்லாதீங்கடா. பாயிண்ட்ல இருந்தாங்க, நாங்க டார்கெட் பண்ணி போனோம் செவர்னிக்கு. கேளுங்க, அவள்கிட்ட கேளுங்க, வந்த மாதிரி செவர்னிக்கு. நீங்க குறிப்பிட்ட டீம் இங்க பாரு எஸ்டிஜிக்கும் மொபைல் பிடிஎஸ்க்கும் டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. சரியா? யுவா டீம் உங்க டீம் டார்கெட் அடிக்குது, பிடிஎஸ் டார்கெட் அடிக்குது. பிடிஎஸ் உங்க டீம்ல கன்ஃபார்மா உங்களை டார்கெட் அடிக்குது. நீங்களும் பிடிஎஸ் டார்கெட் அடிக்கிறீங்க. எல்லாரும் மாத்தி அடிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனா உங்களை நிறைய டீம் அடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாயம் வருது. உங்க எல்லாமே உங்களை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. எவ்வளவு டீம் உங்க பக்கத்திலேயே வரல. எஸ்டிஜி தான் யாரும் தெரியல, நிறைய டீம் தெரியாம இருக்கு. புரிஞ்சுக்கோடா. நீங்க உங்களோட மிஸ்டேக் நீங்க வேற பக்கம் திருப்புறீங்க. நீங்க தான் வந்து ஜெயிக்கணும். நீங்க தான் ஜெயிக்கிற ஒரு மசாலாவை கண்டுபிடிக்கணும். மண்டே கூட இவளரா டீம்ல போய் அவங்கள போய் அடிக்க பாயிண்ட் எடுக்க தடுக்க விடலாம்னு பார்த்தோம். நாங்க போய் அன்னைக்கு கூட நாங்க ட்ரை பண்ணோம். நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு மேட்ச் பாருங்க. எல்லாம் அப்படி எல்லாருமே டார்கெட் அடிக்கிறாங்க. நீங்க டார்கெட் அடி இவரே, அவ்வளவுதான். உன் பொட்டன்ஷியல் நம்ப. எல்லாரை விடயும் அழகா டார்கெட். பொட்டன்ஷியல் ஆடு, உன் பொட்டன்ஷியல் வால முடிஞ்சு. நாங்க நம்புறோம் உன்னை, நீ நம்ப மாட்டேங்கிற. கோவத்துல நீ யுவாவை கூட நான் திட்டிட்டு மறுபடியும் யுவாக்கு நான் அதே டீம் தான் கொடுப்பேன். சரி யுவா ஏதோ பண்றா அப்படின்றதுனால நான் வந்து ஐவரி ப்ரோ லைப்ரரிலாம் வந்து இப்படிதான் எடுக்கணும்ங்கறது நான் உங்களை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். நான் இல்லனே சொல்ல மாட்டேன். பாத்துக்க நீங்க வந்து அந்த இதுக்கெல்லாம் போட்டு அடிக்கிறீங்க. நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு உங்களெல்லாம் பார்த்துதான் ஓ இப்படிலாம் ரைவரி எடுக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டு தான் உங்களை பார்த்தேன். நான் இல்லனே சொல்ல மாட்டேன். அப்படி உங்களை பாரு, நீங்க ஒரு முன்னோடியா இருக்கு பாரு. எல்லாத்துக்கும் கைத்தட்டல் பாராட்டுகள், கைத்தட்டல் கை இருக்கு. சரி, வெற்றி பெறுவீங்களா மாட்டீங்களா? கடைசியா ஒரு கேள்வி. பாத்தலாமா? எந்தெந்த டீம் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட், எந்தெந்த டீம் ஒரு 4 டீம் சொல்லிட்டு போனா அப்படியே வெறியா இருக்கும். கமான் ஐவரி, கமான் சொல்லிட்டு சனிக்கிழமை லீவ் போட்டுறதா? முதல்ல அவங்க ஜெயிக்கட்டும் ப்ரோ. அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்தாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் நான் ரைவல் எடுத்துக்கிறேன்.
சிம்பா உன்ன இது சிங்கப்பெண் நீ எல்லாம் ஜெயிக்கவே இல்லை சிம்பா, நீ பேசவே கூடாது. இங்க பாரு சிம்பா கூட நம்பர் 1 ஸ்லாட், நீ எல்லாம் வாய கூடாது. குவைட்டா இருக்கணும், எப்படி குவைட்டா இருக்கணும். உனக்கு பேசுறதுக்கே உனக்கு வாய்ப்பு கிடையாது, நீ ஜெயிச்சா மட்டும்தான். நான் அப்படியே டேப்லெட் போட்டு தூங்குறேன். அவங்க சொன்னதுதான் சொன்னது, நாங்க பிடிஎஸ் டார்கெட் பண்றோம், டார்கெட் பண்றோம் கிடையாது. நோ அலோடு. ஜெயிச்ச வரைக்கும் பேசக்கூடாது. கிளம்புங்க, தூங்க போங்க. அதான் நான் கிளம்புறேன்னா போங்க கிளம்பு. உங்களுக்கு எல்லாம் கொடுக்க எத்தனை தடவை கொடுத்துட்டேன் டீம், நான் மறுபடியும் திட்டிட்டு உங்களுக்கு அதே டீம் தான் கொடுக்குறேன். போங்க கிளம்பு. சரி ஆயிரு, நீ ஜிடி வரல, கிளம்பு. பாய். பாய் நாளைக்கு பாப்போம். சாக்கோ டீம் ஏதாவது சேஞ்ச் வேணும், ஏதாவது கேளு, மாத்தறதுனா மாத்திக்கலாம். ஜோர்டன்லாம் அவைலபிள். ஜோர்டன்லாம் சும்மா சூற விட்டா, இன்னைக்கு சும்மா தெரிக்க விட்டா ஜோர்டன்னா பாத்தினா இன்னைக்குலாம் கதறிடுவேன். ஐவரி உனக்குமே டீம் மாத்தினா நீ சொல்லுவ, நீ டோனி ஜோர்டனு தின்னு கூட எடுத்துனா எடுத்துக்கோ. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் தாக்கு பிடிக்காதுன்னு தான் தோணுது. கால்ஸு இங்கதான் 2.0 எங்களுக்கு ஆடவே தெரியல, விடுங்க ப்ரோ. இல்லடா அவன் வந்து என்ன சொல்றான்னா 2.0 இருக்கும்போது எல்லாரும் இரு அவன் சொல்றேன், உனக்கு தெரியாம பேசக்கூடாது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா 2.0 இருக்கும்போது என்ன வந்து எல்லா எங்களை டார்கெட் அடிக்கிறாங்க. இதே என் மேல இருக்க பயம் போச்சு, நான் போய் மறுபடியும் பயத்தை எல்லாத்துக்கும் வின் பண்ண தேவையில்ல, எனக்கு 2.0 வின்னிங் ப்ரெஷர் இருக்கு, நான் போய் மறுபடியும் அந்த பயத்தை கொடுத்துட்டு வரேன் அப்படின்றான். அது அவன் தான் சொன்னான், நான் சொல்ல. கேளு அவன்கிட்ட, எனக்கு நான் கொடுக்குற டீம் கொடுங்க, நான் போய் எல்லாரையும் ஸ்பாயிலர்னா நான் என்னென்ன காட்டுறேன் அப்படின்றான். நீங்க வெற்றி காட்டுவீங்க, அட்லீஸ்ட் அவன் போய் ஸ்பாயிலர் இருக்காது ஆடுவான். என்னடா இவரி நீ தாடா சொன்ன, இதே டீமா போறியா இல்ல? ப்ரோ பட் இன்னைக்கு எவ்வளவு க்ளோஸா வந்துட்டு கடைசியில இவ்வளவு அசிங்கமா இப்படி சாவறதுக்கு என்ன ப்ரோ பண்றது, நீங்களே சொல்லுங்க ப்ரோ. எனக்கே சோகமா இருக்கு. நீங்க தான் ஸ்பாயிலரா ஆட விட மாட்டேன் இந்த டீம்லயே ஆடுனீங்க. இப்ப இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அங்க போனா இல்ல ஆடாடு. உனக்கு கேட்டேன், ஆடாடு நீ 2.0 ஆடு. நல்லாதான் விளையாடு. இன்னைக்குதான் படம் தாண்டா மேட்ச், நீங்க தாண்டா என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. கடைசியில நீங்க தாண்டா இப்படி சொல்றீங்க. நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயே கேம் பார்க்கலடா, நான் வந்து வேற பாயிண்ட் ஆஃப் வியூல கேம் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டஸ் என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்கு, ரீவைண்ட் பண்ணி பாருங்க மதன் ப்ரோ. நீங்க அங்க தானே காமிச்சிட்டு இருந்தீங்க, பாருங்க நீங்களே பாருங்க, புரியும் ப்ரோ. இங்க பாருங்க மதன் ப்ரோ, எங்களுக்கும் பிடிஎஸ்க்கும் செம ரைவல்ரி போயிட்டு இருக்கு, நான் இல்லனே சொல்லல. ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க ஏன் யூஸ் பண்ணிட்டு ஜெயிக்க மாட்டேறாங்கன்னு நான் கேக்குறேன். அவங்க தாண்டா ஜெயிச்சாங்க. நீங்க 2 பேருமே ஜெயிக்கலடா. ஐயோ நீங்க 2 பேருமே ஜெயிக்கல. சீசன் டிராஃபில நீங்க 2 பேருமே ஜெயிக்கல. இன்னைக்கு தாண்டா தெரியாம ஜெயிச்சிட்டீங்க. சீசன் டிராஃபில நீங்க 2 பேருமே ஜெயிக்கலடா. 10 மேட்ச்ல பாத்தீல நீங்க 10வது மேட்ச்ல ஜெயிச்சீங்க. பிடிஎஸ் 1வது மேட்ச்ல ஜெயிச்சிச்சு. நடுவுல பாரு, சிம்பா டீம் வெற்றி, எஸ்டிஜி வெற்றி, ஆர்ஆர் டீம் வெற்றி, ஜோஸ் வெற்றி, பிடிஎஸ் எம் வெற்றி, ஸ்டார் டீம் வெற்றி, ரியாட் வெற்றி. பிடிஎஸ் வந்து நாங்க எத்தனை மேட்ச் இந்த சீசன்ல பிளாக் பண்ணிருக்கோம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. வேற கொண்டு மேலாஸ் பண்ணி தோக்கடிக்கிறது வேற. மேலாஸ் எத்தனை தடவை பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பாருங்க. நீங்க பார்க்க மாட்டீங்க. அவங்க சரி அவங்களுக்கு தெரியுது தைரியம் பண்றாங்க. சரி சரி விடுங்க இங்க பாருங்க, விடுங்க இங்க பாருங்க. மைண்ட் செட் மாத்திக்கோங்க. எல்லா டீமும் நம்மள அடிக்கதான் செய்யும். ஃபோக்கஸ் ஆன் தட், அவ்வளவுதான், முடிச்சு பாத்துக்கலாம் சாக்கோ. வெல் பிளேட்ரா இவரி. உங்க கிட்ட தாண்டா வின்னிருச்சு. நான் சொல்றேன்டா, இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் உங்களை நான் பேச விட்டேன். ஆனா உண்மை நான் சொல்றேன், நீங்க பிடிஎஸ் டார்கெட் பண்ணல. கடைசி மேட்ச் அவங்க தான் வின் பண்ணுவான்னு உங்களுக்கு கடைசி மேட்ச் தெரியும். ஆனா இருந்தாலும் அவங்களை டார்கெட் அடிக்காம நீங்க போய் வீட்டுல உட்காந்துதான் தப்பு. இவ்வளவு நாள் நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் அதை மறைச்சிங்க. நான் சொல்றேன், உண்மையாலுமே நீங்க தோத்தது காரணம் நீங்க பிடிஎஸ் டார்கெட் அடிக்கல. அவங்க தான் கில் எடுக்கிறாங்கன்னு நாங்க காமிச்சிட்டோம். 14 கில் எடுத்துட்டாங்க, 18 கில் எடுத்தாங்க, நாங்க சொல்லிட்டோம். நீங்க அவங்க டார்கெட்டே அடிக்கல, நீங்க போய் வீட்டுல உட்காந்துட்டீங்க. அவங்க வந்து உங்களை அடிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. நீ மறுத்தாலும் நாங்க சொல்றதுதான் உண்மை. நீங்க அவங்கள்ட்ட போல, நீங்க தான் அவங்கள உடைச்சிருக்க. நீங்க அவங்கள உடைச்சிருந்தாவே வேற யாருமே ஐஎஸ் ஸ்கில் கிடையாது. நீங்க தான் வின்னர். நீங்க தான் தப்பு பண்ணீங்க. நீங்க போய் வீட்டுல உட்காந்துட்டீங்க. நாங்க ஐஎஸ் ஸ்கில் அடிக்கலையா சொல்லுங்க ஐவரி. உனக்கே தெரியும், ஒவ்வொரு வாட்டி கடைசி மேட்ச்ல பிடிஎஸ் வந்து ஜெயிக்கும் ஐஎஸ் ஸ்கில்ல. நீ இதோட 4-5 தடவை நீ பாத்துருக்க, உனக்கு தெரியும். அதுக்கு தான் ப்ரோ கிளம்பணும். அதுக்குள்ள வந்துட்டாங்க ப்ரோ இவங்க. ஃபர்ஸ்டே போயிருக்கணும், ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே போயிருக்கணும். அவன் கடைசி ஜோன் நெருங்கிறதுக்கு முன்னாடியே ரீகால் முடிஞ்ச அடுத்த செகண்ட் நீங்க அவன் டார்கெட் அடிச்சிருக்கணும். சத்தியமா நீங்க தான் ஜெயிச்சிருப்பீங்க. சத்தியம். எல்லா டீமும் மேலாஸ். ரீகால் முடிஞ்ச அடுத்த செகண்ட் நீங்க மட்டும் டார்கெட் அவங்க அடிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா ஒரு வெற்றி உங்களுக்கு தான். ஆனா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க.
நீங்க வீட்டுல எடுத்துட்டீங்க, அவங்க உங்களை தேடி வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, பாத்துக்கலாம். வெல்சி லெசன்ஸ் வந்து எப்பவுமே நம்ம இதை வந்து கத்துக்கிறது தானே, அதுதான் பாத்துக்கலாம். அவனுங்க ஆனா உங்களை 3 மேட்சுமே டார்கெட் அடிச்சுட்டு இருந்தாங்க, அது கவனிச்சிங்களா? மோட்டர் போட்டானுங்க, கார் எடுக்க விடல, எல்லாமே பண்ணானுங்க. நீங்க அதை பண்ணவே இல்லை, கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட போவே இல்லை. நீங்க சிம்பா போல நீ ஏன் போல நீ போயிருந்தாவே நீ தானே வெற்றி. அவனுங்க மட்டும்தான் ஐஎஸ் ஸ்கில்ஸ், மத்த எல்லாமே கம்மி. சரி அதுதான் நீ கத்துக்கிட்டடா, யூ லேர்ன் சம்திங்டா, யூ லேர்ன் ஹவு டு வின். பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஐஎஸ் வின்ஸ் தானே, பாத்துக்கலாம். போவோம் நாளைக்கு பாப்போம்.